பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே கூட ஜெப நேரத்துக்காக வந்திருக்கிறோம். விசேஷமாக நான் எதுக்காக ஜெபிக்க போகிறேன்னா, தற்கொலைக்காக இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். தற்கொலை பண்ணணும்னு நினைக்கிறவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்காக, பிஸ்னஸ் லாஸாக இருக்கிறவங்களுக்காக, இந்த ஆன்லைனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா என்னோடு கூட நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க, அவ்வளோதான். ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுத்துருவார். இயேசுவனால் முடியாத ஒன்றுமே இல்லை. ஏன்னா இந்த ஊழியத்தின் பாதைகளில் நிறைய அற்புதங்களை பார்த்துருக்குறேன். உடைந்து வனவங்களை கருத்தை தூக்கியிருக்காரு. சரிங்களா? தற்கொலைக்காக நின்ன என்னை தான் இன்றைக்கி உங்களோட பேச வச்சிருக்காரு. தற்கொலைக்காக நிற்கிறீங்களா? தயவு செஞ்சு வாழ வழி இல்லை, அவ்வளோதான் நினைக்கிறீங்களா? என்னோடு கூட ஜெபம் பண்ணுங்க. இயேசு உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். சரிங்களா? பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த வேளையில் விசேஷமான இந்த நாளில் கூட நான் ஜெபிக்கிற ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனாக இருக்கிற தெய்வம், இப்பொழுதே தற்கொலைக்காய் காத்திருக்கிற, தற்கொலை பண்ணிக்கலாம், வாழ முடியாது, அவ்வளோதான் நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கான்னு சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபம் எடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது தற்கொலையான எண்ணங்கள் மாறுவதாக, தற்கொலையின் ஆவிகள் விலகுவதாக. இயேசுவின் நாமத்தினால தற்கொலையான சூழல்கள் மாறட்டும், தற்கொலையான நினைவுகள் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ வழி இல்லாமல் இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் நினைக்கிற தற்கொலையான எண்ணங்களை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். ஆண்டவரே, என்ன சூழ்நிலை மாற்றுவீராக. ஆண்டவரே, தோல்வினால, ஆண்டவரே சோத்திர கடன் பாரத்தினால, இந்த மாதிரி அண்டர் பிசினஸ் லாஸ்னால எதெல்லாம் இருக்கிறாங்களோ அதில் தற்கொலையான எண்ணங்கள் எல்லாம் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே ஜெபம் பண்ணுகிற என்னோடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொரு மேலும் தேவ கரம் இப்பொழுது இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினால, பரலோகத்தின் நாமத்தினால நான் ஜெபிக்கிற ஆண்டவரே, தற்கொலைக்காய் நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல தேவ கரம் இறங்குவதாக. வாழ வழி இல்லாம ஆண்டவரே என்ன செய்யறேன்னு தெரியாம மறிச்சு போயலாம், அவ்வளவுதான் நினைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இயேசு கிறிஸ்துவின் கரத்தின் வல்லமை இறங்குவதாக. ஆண்டவரே, இப்பொழுது சிந்தையின் போராட்டங்கள், தற்கொலையான எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. அது மாத்திரம் ஆண்டவரே, குழந்தை பாக்கியத்துக்காக 5 வருஷம் 6 வருஷம் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால குழந்தை இல்லைன்னு சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகுவதாக. கர்ப்பையில் அற்புதம் உண்டாகுவதாக. மலடுகள் ஆண்டவரே மலடத்தனமாக இருக்க கர்ப்பையில் ஒரு அற்புதம் உண்டாகுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கர்ப்பையில் ஒரு அற்புதம் உண்டாகட்டும். இந்த வேளையில் ஒரு அற்புதம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே, கர்ப்பையில் ஒரு அற்புதம் உண்டாகுவதாக. இயேசுவின் நாமத்தினால பரலோகத்தின் தேவ நாமத்தில் ஜெபிக்கிற, கர்ப்பையில் ஒரு அற்புதம் உண்டாகட்டும். குழந்தை பாக்கியம் உண்டாகுவதாக. கர்ப்பங்களை சொலிக்க பண்ணுவீராக. கர்ப்பங்களுக்குள்ள புது அணுக்கள் உண்டாகுவதாக. இயேசுவின் நாமத்தினால எல்லா தோல்விகள் மாறட்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. அது மாத்திரம் இல்ல, பிசினஸ் லாஸா, பிசினஸ் என்ன செய்யறது தெரியாதபடி, பிசினஸ்ல ஆண்டவரே குழம்பி நிக்கிற, இதோட முடிச்சுக்கலாம், இந்த பிசினஸ் மூடியெல்லாம் நினைக்கிற ஒவ்வொரு மேல தேவ கரம் வருவதாக. இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் சொல்றார், சகோதரனே, உனக்கு பிசினஸ் செய்ய முடியாம போராடிட்டு இருக்கிற, என்ன பிசினஸ் செய்யலாம்னு சரி யோசிச்சுக்கிற, குழப்பத்தோடு இருக்கிற, இந்த கடையை மூடில நினைக்கிற, இந்த பிசினஸ் செய்யற காரியங்கள் நஷ்டம் உட்கார்ந்து இருக்கிற, இயேசுவை பார்த்து சொல்றாரு, உன் பிசினஸ் கர்த்தர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. ஆண்டவரே, தடையா இந்த நாள்ல பிசினஸ் லாஸா உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவ கரம் இப்பொழுது இறங்குவதாக. அவங்க எல்லைகளை கர்த்தர் தொடுவீராக ஜெபிக்கிற ஆண்டவரே. அது மாத்திரம் இல்ல, இது பிளிசுனியமா, இது மந்திரவாதமா, இது அடிக்கடி இப்படி கெட்ட கனவு வருது, ஏன் உடம்பு வெளி வருது, பலவீனம் வருது சொல்லி ஒரு சிலர் இருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தினால அவருடைய பலவீனங்கள் மாற